ஆத்தாடி பாவாட காத்தாட குளிக்குது ரோசா நாத்து. சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து உங்களோட பாடல் தான். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நானும் ஆடியன்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்ட உடனே ஒரு ஷாக்கிங். மூக்குத்தி முருகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம ரொம்ப வருஷமா டிராவல் பண்றோம். அப்போ அடிக்கடி சொல்லுவார், நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு போறேன், போற ஷோஸ் எல்லாம் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவி நீ. 22 இயர்ஸா நான் வந்து ஃபீல்டில் இருக்கேன், மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு இருக்கேன். அவரோட பர்த்டே அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து அவர் ஸ்டுடியோக்கு போயிடுவேன் பார்க்க. வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணம் அம்மா. பிளேபேக் சிங்கராகவும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே. ஸோ என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கீங்க நீங்க? மோஸ்ட்லி ஜானகி அம்மா தான் நிறைய பாடியிருக்கேன். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் நன்னா. ராஜா சார் மேல உள்ள இன்ஸ்பிரேஷனால நான் வந்து பேர் மாத்தேன். கரண் ராஜா. ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ. ரொம்ப வருஷமா வந்து சாதாரண ஒரு மேடை பாடகனா தான் வளம் வந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து சின்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தக்க தருகிட ததுங்கினத்தும் வந்தாடுது தேடுது ஒண்ணு ஹொய்யா ஹோய் அது என்னாஹோ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து உங்களோட பாடல் தான். கண்ணை மூடி கேட்டா அப்படியே இளையராஜா சார் வாய்ஸ் எனக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? எவ்வளவு ஹிட் ஆனது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சோஷியல் மீடியால நம்ம வந்து இத்தனை வருஷமா எத்தனையோ நிகழ்ச்சிகள் பாடியிருக்கோம். ஆனா வந்து அது மற்றவங்க ஆடியன்ஸோட முடிஞ்சிடும். ஆனா மீடியாவோட பவர் நான் இப்பதான் பாக்குறேன். மீடியா வந்து எந்த அளவுக்கு நம்மள கொண்டு போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பாட் எப்படி இருந்தது உங்களுக்கு டோட்டலா? ஆக்சுவலி நான் வந்து ஒரு மூக்குத்தி முருகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம ரொம்ப வருஷமா டிராவல் பண்றோம். அவர் வந்து ஷூட்டுக்கு வரேன், நீ வா வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து மீட் பண்ணி. சரி, அதனால போயிருந்தேன். அதை எதிர்பாராத விதமா நம்ம மாக்காப்பா அவரை சந்திக்க வேண்டியது அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது ஃப்ரெண்டு நல்லா பாடுவார் அப்படின்னு சொன்னாரு. பாடி காமிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டுட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நானும் ஆடியன்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்ட உடனே ஒரு ஷாக்கிங். பாடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. பாடின உடனே அந்த டோட்டல் செட்டே வந்து ஒரு ஜாலியா ஹாப்பி மூடு வந்துச்சு. அந்த ஷோல சூப்பர் சிங்கர் ஷோல நீங்க கீழே லைக் இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்க. மாக்காப்பா வந்து உங்ககிட்ட மைக் கொடுத்து அந்த ஸ்பாட் லைட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாருல. அவர் என்ன சொன்னாரு இது பாடிட்டுக்கு அப்புறமா? அவர் ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாரா? அதை பத்தி சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம். பிரேக்ல வந்து நண்பர் மூக்குத்தி முருகன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு மாக்காப்பா சார். ஃப்ரெண்டு நல்லா பாடுவாருன்னு, பாடி காமிங்கன்னு கேட்டாரு. பாடின உடனே அவர் மைண்டில் என்ன நினச்சாருன்னு தெரியல. போயிட்டோம் நாங்கள். நான் ஷூட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. அவர் பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. மற்ற ஜட்ஜஸ்லாம் என்ன சொன்னாங்க? மிஷ்கின் சார் வந்து உங்க கூடயே பாடிட்டாரு. ஸோ மற்ற ஜட்ஜஸ் அனு மேம், மற்ற ஜட்ஜஸ்லாம் என்ன சொன்னாங்க? அனு மேம் வந்து ஒரு ஷாக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் பாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாடுறேன். உனிகிருஷ்ணன் சார் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆங்கர்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க கூட எனக்கு கண்டிப்பா இப்போ முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்க பேசிருக்கீங்க. அப்படிங்கும்போது பிரியங்கா கூட, மாக்காப்பா கூட இன் ஜென்ரல் அந்த செட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப செட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அங்க ஆடியன்ஸ்ல உட்காந்து பார்க்கும்போது நமக்கும் ஒரு இதா இருந்துச்சு. நம்ம இது மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம எப்போ பாடுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு யோசிச்சு பார்க்கல. கூப்பிட்டு பாட வைப்பாங்க ஸ்டேஜ்ல அப்படின்னு. அதுக்கு மெயின் காரணம் வந்து மாக்காப்பா சார் தான். மாக்காப்பா சார், மூக்குத்தி முருகன் சார். மூக்குத்தி முருகன் சாருக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? நாங்க ஒரு 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அவர் வந்து இந்த பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே நாங்க ஒண்ணா டிராவல் பண்ணியிருக்கோம். நார்மல் பஸ், நார்மல் ட்ரெயின்ல தான். அப்படி டிராவல் பண்ணதுனால அவர் இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு அவர் தனியா போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் தனியா வந்துட்டு இருக்கோம். அப்ப அடிக்கடி சொல்லுவார், நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு போறேன், நான் போற ஷோஸ் எல்லாம் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்டா அதுக்கான டைம் வந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இப்படி இளையராஜா ஸ்டேஜஸ் தான், ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜஸ் நான் வெளியூர்லாம் போய் பண்றது. அப்போ அந்த உள்ளூர்ல ஆடியன்ஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து மீடியா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்து. எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் பாட முடியுமா? கண்டிப்பா. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இசையை மலராய் நாளும் சூட்டுவேன்.
சூப்பர் சார். எப்படி இது யாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது? உங்க வாய்ஸ் அப்படியே இளையராஜா சார் மாரியே இருக்கு அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, "உனக்கு வாய்ஸ் இந்த மாரி இருக்கு" அப்படின்னு ம். சொல்லிட்டு. இப்போ வந்து மியூசிக்கும் உங்களுக்கும் ஜர்னி வந்து ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம் இல்லையா? எவ்ளோ இயர்ஸா அந்த ஒரு மியூசிக் 20, இண்டஸ்ட்ரியில 22 இயர்ஸா நான் வந்து ம். ஃபீல்ட்ல இருக்கேன். மியூசிக் ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இருக்கேன். ம். ஃபர்ஸ்ட்டு எல்லார மாரி ஒரு ஆடியன்ஸா தான் போனேன். அப்போ நண்பர் ஒருத்தர் அ அண்ணா வந்து ட்ரம்ஸ் வச்சுட்டு ம். இருந்தார் ஸ்டேஜ்ல. அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு மியூசிக் கத்துக்கணும். ம். ஸ்டேஜ்ல பாடணும் அப்படின்னு கேட்டேன். அவர் என் கூட டிராவல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு ட்ரம்மர் பிளேயர் பாலாஜின்னு சொல்லிட்டு ம். அவரு. அவரு தான் எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்தாரு. இப்போ நீங்க இளையராஜா சார் வந்து நீ கண்டிப்பா ஃபேனா தான் இருப்பீங்க. கண்டிப்பா. சார் மீட் பண்ணியிருக்கீங்களா? அந்த வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? சார் வந்து அவரோட பர்த்டே அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து அவர் ஸ்டுடியோக்கு போயிருவேன் ம். பார்க்கறதுக்கு. குரூப்பா ஒரு கும்பல்ல நின்னு பார்த்துட்டு அவரோட ம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். அந்த அவங்க ஊர் சைடு போம்போதெல்லாம் போய் பார்த்த இருக்கு. நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணுமே தெரியல. அது ம். ஏதோ ஒரு எங்கேயோ இருக்கோம் நம்ம. ம். அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவர மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர, ம். நம்ம எங்க இருக்கோம், என்ன நடக்குது அந்த மாரிலாம் எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இளையராஜா சாங் கேட்டிருப்பீங்க. இது இன்னும் உங்க மனசுலயே அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பாடல்? எப்போ நடந்தது? சின்ன வயசுல இருந்தே அவரோட ம். பாடல்கள் ரேடியோல கேட்டு ம். அதனால தான் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. ஓகே. அ நெறைய பாடல்கள் இருக்கு. என்ன பாடல் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவதாரம் படத்துல அந்த தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு ஒரு ம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்குமே வந்து ஆமா. மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. அந்த பாட்டு பாட முடியுமா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணம் அம்மா. சூப்பர் இந்த சார். பாட்டு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். மோஸ்ட்லி வந்து மிஷ்கின் சார் வந்து இப்போ ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ பாடலாசிரியரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆக்ட் நல்லா பண்றாங்க அப்படின்னாலே அவங்க படத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. சார் அந்த மாரி இது உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு சொன்னாரா? இல்ல நீ வந்து இந்த ஸ்டுடியோல பாரு அந்த மாரி விஷயங்கள்லாம் போச்சா உங்களுக்கு கான்வர்சேஷன்? அந்த மாதிரிலாம் எதுவும் போடல. நான் ஓகே. பாட்டு பாடுனேன் முடிஞ்சது. மேபி ம். கூப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு சோசியல் மீடியால நெறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? எக்கச்சக்கமான இதுக்கப்புறம் கமெண்ட்ஸ். வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சதா அந்த சாங் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு? ஹிட் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க எனக்கு. ஓகே, ஓகே. எக்கச்சக்கமா கால் பண்ணி பேசினாங்க. ம். நெறைய மெசேஜஸ் வந்துச்சு. ம். கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆ வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா. சூப்பர் சார். சோ இத தாண்டி உங்க பயணம் பத்தி சொல்லுங்க சார். இப்ப மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. எவ்ளோ வருஷமா இருக்கீங்க? இப்ப ஸ்டார்ட்டிங் சொல்லிட்டீங்க. காலேஜ்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றபோது, இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில? ரொம்ப வருஷமா வந்து சாதாரண ஒரு மேடை பாடகனா தான் ம். வலம் வந்துட்டு இருக்கேன். ம். இப்ப வந்து ம் ஒரு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ம். விஜய் டிவி மூலியமாவும். ம். கண்டிப்பா நீங்களும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா, குடுத்த கண்டிப்பா, மாதிரி தான். கண்டிப்பா. இதுக்கு மேலயும் நான் அடுத்தடுத்து நெறைய வரும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே. நீங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ம். சோ அத பத்தி சொல்லுங்க. எவ்ளோ வருஷமா நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? கிளாஸஸ் இப்போ ஒரு 3 வருஷமா தான். அது என்னன்னா, ம். நம்மள மாரி நெறைய பேர் மேடை கிடைக்காம இருப்பாங்க இல்லைங்களா? ம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள அவங்களுக்கு சினிமா பாடல்கள் தான். ம். மத்தபடி எதுவும் சொல்லிக் குடுக்கல. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்குற மாரி. ஒரு ஓகே. 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பிளேபேக் சிங்கராவும் நெறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. சோ என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கீங்க நீங்க பிளேபேக் சிங்கரா? ஆ பிளேபேக் சிங்கரா வந்து இமான் சாருக்கு ஒரு படம் பண்ணி பாடியிருக்கேன். ம். என்ன பாடல்? "வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்" அப்படின்னு ஒரு ம். படம். ம். அதுல ஒரு பாட்டு பாடுறதுக்கு கூப்ட்டுருந்தாரு. ஒரு 2, 3 படம் பண்ணி பாடியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன பாடல்கள் பாடியிருக்கேன். ஆல்பம்ஸ் நெறைய பாடியிருக்கேன். ஆல்பம் ஓகே. சாங்ஸ். சோ அந்த ஸ்ட்ரகிள் பத்தி சொல்ல முடியுமா? ஒரு பிளேபேக் சிங்கரா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சினிமால வர்றது எவ்ளோ கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? கஷ்டம் இல்ல, வாய்ப்பு தான். வாய்ப்பு நம்மளுக்கு ம். கிடைக்கணும். எந்த நேரத்துல அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நமக்கே தெரியாது. நம்ம வாய்ஸ் எப்ப அவங்க கேட்பாங்கன்னும் தெரியாது. ம். அத கேட்டு அவங்க கூப்ட்டு அந்த பாடுனதுக்கப்புறம் அது வருமா? அப்படின்றதும் நமக்கு டவுட் தான். அந்த மாரி உங்களுக்கு ஏமாற்றம் நடந்திருக்கா? எக்கச்சக்கமா நடந்திருக்கு. நெறைய. எந்த சான்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆச்சு? அத பத்தி சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்ன இந்த "வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்" பாட்டே வந்து ம். நான் தான் பாடுனேன் ஃபுல்லா போயிட்டு. ஆனா ஓகே. ஃபிலிம் வந்துருச்சு. ஒரு ஃபிலிம் வந்து ஓடலன்னு நெனைக்கிறேன். ம். ஆனா அதுல வேற யாரோ பாடியிருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து ஓகே தியேட்டர்ல போய் பார்ப்பீங்க. நம்ம பாட்டு வந்திருக்கும். இல்லன்னா வந்து நீங்க ரிலீஸ் ஆகக்கப்போ நம்ம வாய்ஸ் தான் இருக்கும் அப்டின்ற மாரி நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல கிடைக்காதம்போது எவ்ளோ கஷ்டமா இருக்கும்? அந்த விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? அ அது என்னன்னா நம்ம நம்ம பாடியிருக்கோம், கண்டிப்பா வரும் அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷத்துலயும், ம். அது வந்தவுடனே கேட்கலான்ற ஒரு ஆர்வத்திலயும் இருப்போம். ஆ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேற ஒருத்தர் பாடியிருக்காங்கன்ன உடனே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நெறைய பேருக்கு சொல்லி வச்சிருப்போம் முன்னாடியே. நான் ம். பாடியிருக்கேன், இது ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்போம் இல்லைங்களா? அது வந்ததுக்கப்புறம் நம்ம இல்லன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயிடும். சரி வரும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மனச தேத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான்.
ஓகே. நீங்க நெறைய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்க ஃபேவரைட் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ இமான் சார், டி இமான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றீங்க. உங்க ஃபேவரைட்டான ஒரு மியூசிக் டைரக்டர்னா யார சொல்லுவீங்க? ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் அப்படி இல்ல. ம். நீங்க சொன்ன மாரி நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தா ம். நான் சொல்லுவேன். இல்ல சின்ன சின்ன படங்கள் அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. மெயினா பெரிய டைரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இமான் சார் தான். ஸோ இப்ப இந்த ஜெனரேஷன்ல வந்து மியூசிக் வந்து இப்ப சோசியல் மீடியா தான் ஃபுல்லா வந்து ஆட்டி பறக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த இந்த காலம் இந்த ஜென்ஸி வேர்ல்ட்ல உங்களுக்கு புடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்னா யார சொல்லுவீங்க நீங்க? இது எத்தன இது போனாலும் எனக்கு பிடிச்ச ஒரே டைரக்டர் இளையராஜா சார் தான். இளையராஜா தான். ஓகே. இந்த பாடல்கள் இப்ப ஜென்ஸி பாடல்கள்லாம் இருக்குல்ல. ரொம்ப ஒரு மாரி பெப்பியா பண்றாங்க. ரொம்ப அந்த லவ் வந்து இன்டென்ஸா வந்து லைக் லிரிக்ஸா எழுதுறாங்க அப்படின்றபோது, அந்த உங்களுக்கு என்ன இப்ப ஃபேவரைட் சாங் கரண்ட்டா இருக்கிறது உங்களுக்கு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கரண்ட்ல இருக்கிற எல்லா சாங்குமே வந்து அந்த பழைய சாங்ல இருந்து எடுத்து தானே போடுறாங்க. ஓகே. இப்ப ட்ரெண்ட்ல ம். இருக்க எல்லா சாங்குமே வந்து இந்த பழச எடுத்து தான் போடுறாங்க. ம். ஸோ அதனால எதுவுமே இந்த ஜெம்ஸி அவங்களுமே வந்து அததான் ம். லைக் பண்றாங்க. ம். அந்த பீரியட் 90ஸ்ல வந்த சாங்ஸ் இப்போ அவங்க ஹிட் ஆகுது நெறைய. ஓகே. சூப்பர் சார். ஸோ இத தாண்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க வாசிப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து வாசிக்கிறீங்க? கீபோர்டு வாசிப்பேன், ம். ஹார்மோனியம், ம். வயலின் கத்துக்கிட்டேன். ஓகே. இந்த பேண்டமிக் டைம்ல நாதஸ்வரம் கத்துக்கிட்டேன். ம். அது ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பேன் அவ்வளவுதான். ஓகே. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கஷ்டம் தான். ஓகே. நம்மளுக்கு அது ஈஸியா கத்துக்கிற வரைக்கும் கஷ்டம். கத்துக்கிட்டது அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஈஸி தான். ஓகே. நீங்க என்ன சார் பண்றீங்க இன் ஜெனரலா? நீங்க வந்து சிங்கர் தானா? பிளேபேக் சிங்கர் தானா? ஸ்டேஜ் இல்ல சிங்கர் தான். எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு? 20 இயர்ஸா பாடியிருக்கேன். அதெல்லாம் கவுண்ட் வச்சுக்க முடியுமா? ஓகே. ஒரு 1000க்கு மேல வச்சுக்கலாமா குறிப்பிட்டு? மேலயே இருக்கும். அப்படியா? ஆமா. சரி அந்த ஒரு பெஸ்ட் அப்ரிசியேஷன் ஒரு மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? நெறைய இருக்கு. ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. ஒரு ம். சில இடத்துல அவர மட்டும் பாட சொல்லுங்க. ம். அவரோட சாங் கன்டினியூவா போடுங்க. அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த மாரி வந்து கான்வர்சேஷன் போயிருக்கும்ல மக்கள் கிட்ட இருந்து. அந்த மாரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த சாங் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு மக்களுக்கு அப்படின்னு ஏதோ சாங் கண்டிப்பா உங்களுக்கு சிக்னேச்சர் சாங் இருக்கும். அந்த சாங் பாட சிக்னேச்சர் முடியுமா? சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சென்னையில பொறுத்தவரைக்கும் அவ்வளோ இருக்காது. ம். அவுட் ஆஃப் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு அந்த சர்க்கிள்ல ம். போம்போது, ஆ அந்த வில்லேஜ் ஃபோக் அந்த அந்த சாயல்ல உள்ள சாங்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ம். அது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். மத்த ஆர்கெஸ்ட்ரால இருக்கிற சாங் லிஸ்ட்ட விட, நான் போற இடத்துலலாம் வந்து சாங் லிஸ்ட் மாறும் இல்லைங்களா? ஓகே. அப்ப அந்த சாங் கேட்கும்போது அவங்க டோட்டலா புதுசா இருக்கே! ம். இது எந்த ஆர்கெஸ்ட்ராலயும் போட்டதில்ல. அந்த மாரிலாம் வந்து நெறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்காவது ஃபோக் சாங் இப்ப மெலோடி சாங்ஸ், லவ் சாங்ஸ்லாம் பாடிட்டீங்க. ஃபோக் சாங்ஸ் ஏதாவது பாட முடியுமா? நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வில்லேஜ் ஃபோக் அந்த மாரிலாம் அந்த ம். ஊர் சைட்லாம் போனா, செவ்வரளி தோட்டத்துல உன்ன நெனச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு இந்த பாட்டெல்லாம் பாடுவோம். ம். அப்புறம் வந்து விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் நன்னா மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தரன்னா நன்னா இந்த இந்த மாரி பாட்டு. யார் ஃபீமேல் வாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா சாரோட வாய்ஸ். இவங்க 2 பேரும் காம்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது யாரு உங்களுக்கு? மோஸ்ட்லி ஜானகி அம்மா தான் நெறைய பாடியிருப்பாங்க. ம். சார் இப்போ இளையராஜா சார் வந்து நீங்க மீட் பண்ணியிருக்கீங்க சொன்னீங்கல்ல. ஸோ ஃபேமிலியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க கண்டிப்பா வந்து உங்க பேர பார்க்கும்போது யூனிக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கரண் ராஜா அப்படின்றப்போ கண்டிப்பா நீங்க இளையராஜா கிட்ட சார் கிட்ட இன்ஸ்பயர் பண்ணி தான் ம். அவரோட மைண்ட் செட்ல வந்தேன். அதுதான் நான் உங்களுக்கு ரியல் ரீசனு. என்னோட ரியல் நேம் வந்து சுதா கரண். ஓகே. ம். அ ராஜா சார் மேல உள்ள இன்ஸ்பிரேஷனால நான் வந்து பேர் மாத்திக்கிட்டேன். கரண் ராஜா கரண் அப்படின்ட்டு. ராஜா அப்படின்னு. ஏன் கரண் ராஜா ஸ்பெசிஃபிக்கா? ஆல்ரெடி பாப்புலரா சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ம். இருக்காங்க. ஸோ ம். நெறைய கிளாஷஸ் வர ஆரம்பிச்சது. ஓகே. அதனால. ஃபேமிலியோட ரியாக்ஷன் நீங்க கண்டிப்பா போய் வீட்ல போய் சொல்லியிருப்பீங்களா? இந்த மாரி நான் வந்து இளையராஜா சார மீட் பண்ணேன். இந்த மாரி நடந்தது. அந்த விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ராஜா சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வீட்ல போய் ஷேர் பண்ணும்போது எங்களையும் கூட்டு போலன்னு தான் சண்டை ஓகே. போட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். அந்த ஓகே. ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருந்தேன் வீட்ல. ஃபோட்டோ ம். எடுத்து. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. ஓகே சார். இப்ப கரண்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களது படங்கள் பாடுறீங்களா? அத பத்தி ஷேர் பண்ண முடியுமா? படம்லாம் எதுவும் பண்ணல. வரும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்தா பண்ணணும். இதுதான் ஆர்கெஸ்ட்ரா. நீங்க வந்து சொன்னீங்க 1000க்கு மேல வந்து ஸ்டேஜஸ் பாடியிருக்கீங்கன்னு. ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் எவ்ளோ கஷ்டமா இருக்கு? அந்த ஜர்னி பத்தி சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு சர்க்கிள் வரைக்கும் எனக்கு தெரியும். ம். நெறைய ஆர்கெஸ்ட்ராக்கு போடுறதுனால ம். தெரியும். அ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல ஓகே. ராஜா சார் சாங் வேணும். ம். கேட்குறாங்க அப்படின்னும்போது நான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் வாய்ப்புகள் வருது. ஓகே. உங்களோட சிக்னேச்சர் சாங் இப்போ வந்து நெனச்சாலே இளையராஜா அப்படின்னு சொல்லும்போதே, சார் சொல்லும்போதே வர ஒரு சாங். கண்டிப்பா இந்த பாடல் பாடாம நான் வந்து ஸ்டேஜ் விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு சாங்ஸ் இருக்கும்ல. அந்த சாங்ஸ் ஏதாவது பாட முடியுமா? மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சாங் நான் தான் பாடுவேன் எல்லா ஸ்டேஜ்லயுமே. ம். நான் எந்த ஸ்டேஜுக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் என்ன தான் அந்த டிவோஷனல் சாங்ன்னு பாட வைப்பாங்க. ம்.
அது எனக்காக பாட சொல்லல. ராஜா சார் அந்த பாட்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் அதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ம். அவரோட ஷோ வந்து எப்பவுமே முதல்ல அந்த தாய் மூகாம்பிகை அந்த பாட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ம். அதனால நான் அதே சாங்ஸ் பாடுறதுனால நான் எந்த ஆர்கெஸ்ட்ராக்கு போனாலும் முதல்ல அந்த பாட்டுல பாட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மத்த சாங்ஸ் போடுவாங்க. ஜனனி ஜனனி ஜகம் நீ யகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி. So, இளையராஜா சார் நீங்க வந்து மீட் பண்ணிக்க எவ்வளவு வருஷம் கனவு? லைக் ஒரு சார் போய் நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு? அது பல வருஷ கனவு. எல்லாருக்குமே ம். இருக்கிறது தான். அ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவர மீட் பண்ண முடியல அப்படின்னும்போது, தேடணும். எப்படியாவது அவர பார்க்கணும். யார் மூலியமா பார்க்க முடியும்? ம். அப்படிலாம் வந்து நெறைய போனது உண்டு. பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல போய் நின்னதெல்லாம் உண்டு, ஓகே. அந்த காலத்துல. அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க சார்? ஒரு 7, 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஓகே. பார்க்க அவ்ளோ முடியாது. நீங்க எல்லா ஸ்டேஜ் எல்லா இடத்துலயும் போய் மீட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அவரோட ஷோஸ்லாம் போய் பார்ப்பேன். ஆனா கிட்ட பார்க்க முடியாது. ஓகே, இங்க கண்ணு ஓகே. கெட்டுன தூரத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாரு. நம்ம ம். லாஸ்ட்ல எங்கேயாவது இருப்போம். இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தாச்சு. சோசியல் மீடியால உங்களுக்கு வந்து இளையராஜா சார் மாரியே இருக்கு வாய்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அவர் முன்னாடி போய் பாடணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து எவ்வளவு வருஷம் கனவா இருக்கு? இல்ல அவர் மியூசிக்ல மேபி ஃபியூச்சர்ல இத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அந்த விஷயங்கள பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து என்னன்னா, அவரு பாடிக்கிட்டே இருக்கணும். அவரு பாட்ட ம். கேட்டு நான் பாடிக்கிட்டே இருக்கணும். சூப்பர். இவ்வளவுதான் ஆசை. ம். எனக்கு தேவை அவரு பாடிக்கிட்டே இருக்கணும். அது இன்னும் எத்தன ஆண்டு காலமா அவரு பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, அவரோட பாட்டுகள் தான் நாங்க பாடிட்டு இருக்கோம். இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரோட இதுதான். அவர் பாடின பாட்ட வச்சு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சூப்பர். அப்படி சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபேமிலி ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பா? அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? எவ்வளவு ஹேப்பியா இருக்காங்க அவங்க? ஆ அது இப்ப நான் வந்து இந்த மாரி சூப்பர் சிங்கர்ஸ்ல பாடணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தத விட, அ ஃபேமிலி மக்கள் ஃபேமிலில இருக்கவங்க ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. ம். எப்போ போவீங்க இந்த மாரி? எப்ப இந்த மாரிலாம் பாடுவீங்க? அப்படின்னு ம். அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே. நம்ம சிச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். ம். இப்ப டிவில பார்க்கும்போது அவங்களால எதுவும் பேச முடியல. எதுவும் ம். சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஹேப்பி. ஓகே. இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் சீனியருக்குலாம் ஆடிஷன் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இல்ல இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கீங்களா? அது ஆடிஷன் போணும். இதுவரைக்கும் போனதில்ல. ம். என்னோட என்னன்னா, அந்த அளவுக்கு இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அந்த லெவலுக்கு அதிகமா பிராக்டிஸ் பண்ணி தான் போணுன்ற ஒரு யோசனையில தான் இருக்கேன். மிக்ஸ் டேப் மாரி நம்ம போலாமா? ஓகே. அப்படியே கன்டினியூஸா வந்து ஒரு 4, 5 சாங் வந்து இளையராஜா சாங்ல பாடுனா வந்து நல்லாருக்கும் அப்படின்னு. சோ பாட முடியுமா? வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளம் கதி வேணும். ஒரு தாளம் இல்லா கூத்தும் தக்க தருகிட ததுகினத்தும் நெல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஹொய்யா ஹோய் அது என்ன சூப்பர், சூப்பர், சூப்பர் சார். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நெறைய வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வந்து சூப்பர் சிங்கர் மேபி சீனியர் நெக்ஸ்ட் இயர் இல்லன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி, கண்டிப்பா செலக்ட் ஆகி, இந்த மாரியே இன்னொரு வாட்டி ஃபுல்லா நான் எல்லா எபிசோட்ஸ்லயும் உங்களுடைய சாங் வந்து ட்ரெண்ட் ஆகணும். இளையராஜா சாரோட வாய்ஸ் நான் கேட்டுட்டே இருக்கணும். ஸோ நான் தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங். இன்னைக்கு வந்து எங்ககிட்ட குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.